நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புத்தம் புதிய ஒரு நாள் அனைவரையும் ஆதவனின் தமிழே வணக்கத்தினுடைய அதிதிகள் பகுதியிலே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினம் எங்களோடு கலைவாணி இணைந்திருக்கிறார். கலைவாணியை பொறுத்தவரைக்கும் ஒரு சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். நிறைய விடயங்கள் இந்த மனப்பிறழ்வு தொடர்பாக, மன ஆரோக்கியம் தொடர்பாக நாங்க அவரோட பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கலைவாணி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்ல ஒரு துறை. முக்கியமா அதுல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி உள்ள ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க உணரக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். எனவே உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு தொழிலை பண்ணும்போது அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா. நீங்க எப்படி இந்த ஒரு துறைய தேர்வு பண்ணதுக்குரிய ஏதாவது ஒரு காரணங்களோ இல்ல எப்படி இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமா நீங்க சொன்ன காரணம் தான் ஒரு ஆத்ம திருப்தி. இன்னொன்று இதுல எனக்கு சிறிய காலத்திலிருந்தே இந்த தொழில ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆகணும் என்று ஆசைப்பட்டேன். அந்த அந்த ஒரு அளவை எட்ட முடியாத பட்சத்துல ஒரு உளவியலாளராக ஆகலாம், சைக்காலஜிஸ்டாக ஆகலாம். அதே தொழில தான் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்காக தேடி அதற்கான கல்வி நிலைகளை வளர்த்து கொண்டு இந்த துறைக்குள்ள வந்தேன். பொதுவா இந்த கல்வியில இந்த விஷயங்கள நம்ம மேம்படுத்திட்டாலும் ஒரு உளவியலாளர் அப்படின்போது அவங்க உள்ளுக்கே அதுக்கான ஒரு திறன் இருக்கணும். எல்லாருமே சைக்காலஜி படிக்கலாம், எல்லாருமே சைக்காலஜிஸ்ட் ஆக முடியாது, எல்லாருமே சரியான ஒரு உளவியலாளரா ஆக முடியாது. ஆனா என்னை பொறுத்தளவுல எனக்குள்ள இருக்கிற இந்த திறன் ஒரு சரியான உளவியலாளர் ஆகிறதுக்கான ஒரு வழியை தந்தது. மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, மற்றவங்க மனசுல மற்றவங்க முகத்துல சந்தோஷத்தை வர வைக்கும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல தான் நான் முக்கியமான அந்த ஒரு ஆத்மா திருப்தி அடைஞ்ச மாதிரி நான் பார்த்தேன். அதனால தான் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். துறைக்காக வந்தது. கண்டிப்பா. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, எல்லோருமே சைக்காலஜிஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி. இப்ப உண்மைதான். நெறைய பேர் இப்ப தெருவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காங்க. ம்ஹ்ம். அவங்களே நினைச்சா ஒரு பட்டம் போட்டு சைக்காலஜிஸ்ட் ஆயிடுறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இப்ப நீங்களே என்னோட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அதுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கு, தகைமைகள் இருக்கு ம். அப்படின்னு சொல்லி. உங்கள ஒரு சிறந்த சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலரா நீங்க மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி உங்களோட தகைமைகளை வளர்த்துக்கிட்டீங்க? அதுக்குரிய தயார்படுத்தல்கள் எல்லாம் எப்படி இருந்தது? முக்கியமா கல்வி தகமைகள் கண்டிப்பா அவசியம். இப்ப இலங்கைய பொறுத்தமட்டில இப்போ மோட்டிவேஷன் வேறு, சைக்காலஜி வேறு. இப்ப இங்க 2ம் ஒரு விதமா சிலர் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாருமே மோட்டிவேஷனோட சைக்காலஜியையும் கலந்து பேசுவாங்க. உளவியலையும் கலந்து பேசுவாங்க. சரியா சொல்லப்போனா உளவியல்ல ஒரு பாடப்பரப்பு இப்போதைக்கு சைக்காலஜில வர்றது மோட்டிவேஷன் அப்படின்ற ஒண்ணு. ஆனா இப்போ ஒருத்தருக்கு ஒரு உத்வேகத்த குடுக்குற எல்லா வார்த்தையும் எல்லாராலும் பேச முடியும். எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா எடுக்கலாம். பொதுவா நம்மள பொறுத்தமட்டில நம்மளோட அப்பா, அம்மாவே நமக்கு நீங்க நல்லா படிங்க, நல்லா வரலாம், உங்களால முடியும்னு சொல்றதும் மோட்டிவேஷன் தான். இலங்கைய பொறுத்தமட்டில மோட்டிவேஷன் செய்றதுக்கு குறிப்பா எந்தவித தகுதியும் தேவைப்படுறதில்ல. எல்லாரும் செய்றாங்க. ஆனா ஒரு உளவியலாளரா, ஒரு உளவியல் ஆலோசகரா இருக்கிறதுக்கு கண்டிப்பா தகமைகள் வேணும். நீங்க கா சாதாரண காபோதர சாதாரணத்தோட நீங்க உளவியல் ஒரு டிப்ளோமாவ செஞ்சீங்கன்னா, நீங்க அது கல்வி தகுமை ஒன்றுதான். நீங்க அந்த தகுதிய வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஆலோசனை செய்ய முடியாது. அடுத்து நீங்க ஏ லெவல்ஸோட நீங்க சைக்காலஜி கல்வித்துறைய தொடர்வீங்களா இருந்தா, அதுக்கு பிறகு உங்களுக்கு லைசன் ஒண்ணு கிடைக்கும். அதோட நீங்க ஒரு பயிற்சி பெற ஆரம்பிக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமான சில நோய்கள், முக்கியமான ஆலோசனைகள நீங்க உடனே செய்யவும் முடியாது. அப்படி நீங்க டிகிரி, ஹெச்என்டியோ நீங்க செய்ற ஒவ்வொரு கல்வி தகமைக்குமே உங்களுக்கு லைசன் கிடைச்சு கொண்டே இருக்கும். அந்த லைசனுக்கு ஏற்றாற் போல தான் நீங்க அந்த கவுன்சிலிங் செய்யலாமா? செய்யக்கூடாதா? எது மாதிரியான கவுன்சிலிங் செய்யலாம்? அப்படின்றது முடிவாகும். இப்போ இங்க எல்லா இடமும் நிறைய இப்ப சைக்காலஜி நிறைய கல்வி குடுக்குற நிலையங்கள் அதெல்லாம் எந்த அளவு தகுதியோட இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா முக்கியமா இப்ப ஓ லெவல்ஸோட சைக்காலஜி செஞ்சுட்டு வர நிறைய பேர நானே பார்க்குறேன். அவங்க கண்டிப்பா ஆலோசனை வழங்க முடியாது. படிக்கலாம். படிக்கிறதுக்கான தகுதி இருக்கு. அத தாண்டி மோட்டிவேஷனுக்கு எந்த தகுதியும் தேவைப்படாது. மோட்டிவேஷனோட சேர்ந்து இப்ப முக்கியமான இந்த என்எல்பி, ஹிப்னாட்டிஸ் செய்ற விஷயங்களும் வந்துருச்சு. என்எல்பி சொல்லிக் குடுக்குறதுக்கு லைசென்ஸ் தேவையில்ல. ஆனா நீங்க இன்னொருத்தருக்கு என்எல்பி ட்ரெய்னரா இருக்கணும்னா, இன்னொருத்தருக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணணும்னா அதுக்கும் லைசென்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் இந்த துறைக்கான ஒரு கல்வி தகமையா எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா முன்ன சைக்காலஜியும் மோட்டிவேஷனும் தனித்தனியா இருந்தது. இப்ப சைக்காலஜி, மோட்டிவேஷன், என்எல்பி ட்ரெய்னிங் எல்லாமே ஒரு விதமா கலந்த ஒண்ணா மாறியிருக்கு.
கண்டிப்பா. இப்ப நீங்க பேசும்போது இதுக்குள்ள நெறைய துறைகள், பல பகுதிகள் இருக்கு இருக்கு. அப்படின்னு தெரியுது. ம். இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் வந்து சைக்காட்டிஸ்ட் ஆகலாம்னு நெனச்சேன். ஆனா சைக்காலஜிஸ்ட் ம். ஆயிட்டேன் அப்படின்னு. சைக்காட்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அதே மாரி சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். ம். இப்படி இந்த 3க்கும் இடையில இருக்க என்ன என்ன வேறுபாடுகள்? அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து மருத்துவ ரீதியா, மருத்துவ துறையில இந்த உளவியல் ஆரோக்கியம் சம்மந்தமா அதில ஸ்பெஷலைஸ்டு ஆற டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் முடிக்கிறவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த உளவியல் துறையில அ இப்போ தான் டிப்ளோமாலேருந்து வாராங்க. முன்ன வந்து கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்ப முடிச்சுட்டு, அதுக்கு மேல கல்விய தொடர்றவங்க எல்லாம் இந்த சைக்காலஜிஸ்ட் இதில இருப்பாங்க. சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் வந்து இந்த ஏ லெவல்ஸோட கவுன்சிலிங்க தொடர்ந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு வரவங்களையும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ன்னு சொல்லலாம். ஆ பொதுவா செய்ற இடம், செய்ற வேலைய பொறுத்து அந்த பதவி மாறுபடும். சைக்காட்ரிஸ்ட் வந்து அதாவது தனக்கான மருந்துகள், குளிசைகள வந்து குடுக்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. சைக்காலஜிஸ்ட்டுக்கோ, சைக்காலஜிக்கல் கவுன்சிலருக்கோ அதுக்கான அனுமதி இல்ல. அவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான தெரப்பீஸ் மட்டும் தான் குடுக்க முடியும். ஆ இதுவே நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்ன்றவங்க வந்து ஒரு வைத்திய துறைக்கு கீழ, வைத்தியசாலைகள்ல வந்து நோய்கள் சம்பந்தமான ஒரு கவுன்சிலிங்க குடுக்குறவங்க வந்து பொதுவா சைக்காலஜிஸ்ட்டா இருப்பாங்க. வைத்தியத்துறைய தாண்டி வைத்தியசாலைக்கு வெளியில நீங்க எந்த ஒரு இடத்துல கவுன்சிலிங் வழங்குற ஒருத்தரா இருந்தாலும், நீங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலரா தான் இருப்பீங்க. சைக்காலஜிஸ்ட்டா இருக்க மாட்டீங்க. அதான் இது 3க்குமான வித்தியாசம். அதான் எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு புரியுறது என்னன்னா, சைக்காட்டிஸ்ட்ங்கிறது வைத்தியசாலையிலே பணிபுரிந்து அவங்களுக்கு மருந்துகள் குடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இருக்கு. சைக்காலஜிஸ்ட்ங்கிறவங்க வைத்தியசாலையிலே பணிபுரிய ம். முடியும். ஆனா மருந்துகள் மருந்து குடுக்க குடுக்க முடியாது. மாட்டோம். தெரப்பீஸ் மட்டும் குடுக்க அ. முடியும். சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க வைத்தியசாலையில பணிபுரிய முடியாது. வெளியிடங்கள்ல கவுன்சிலிங் குடுக்க முடியும். அ. புரிதல் சரியா? சரியா. ஓகே. இப்ப ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் பொதுவாவே வந்து இப்ப மனப்பிறழ்வுகளும், உள ரீதியான பாதிப்புகளையும் வந்து நாங்க நெறைய பார்க்கிறோம். எல்லா துறைகள்லயுமே இருக்கு. இந்த மன ரீதியான பாதிப்புகள் எல்லாமே. உடல் ஆரோக்கியம் மாதிரியே உள ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இப்போ வரைக்குமே படிச்சவங்களுக்கு கூட அது பற்றிய சரியான புரிதல் இல்ல இல்லையா? சோ ஒரு மனிதனுக்கு ஆணோ, பெண்ணோ எந்த வயசா இருந்தாலும் உள ரீதியான ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நெனைக்கிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமே. நீங்க உடல் ரீதியான முக்கியத்த விட என்ன பொறுத்தளவுல, உளவியல் ரீதியான, உள ரீதியான ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட மனசு பாதிக்கப்படுமா இருந்தா, உடல்நிலையும் மொத்தமாவே பாதிக்கப்படும். இப்போ வந்து இப்போ உடம்பு சரியில்ல அப்படின்னு போயிட்டு சாதாரணமா ஒருத்தர பார்த்து நம்ம பேசி, எனக்கு வயிறு வலி, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான சிகிச்சைகள பெற்றுக்கொள்வோம். ஆனா, இங்க எனக்கு மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சாலும், அதுக்கான சிகிச்சைகள எடுக்கிறது இப்ப நிறைய பேருக்கு வெட்கம். இல்லன்னா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றதுக்கே ரொம்ப சங்கடப்படுவாங்க. அப்படியான நிலையிலிருந்து வெளியில வந்தாங்கலாம் இருந்தாலே, அந்த உள ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து தன்னோட பிரச்சனைகள வெளிய சொல்றதே இல்ல. இன்னொன்னு இப்படி ஒரு கிளினிக்கு போறேன், இப்படி ஒரு விஷயத்த செய்றேன்றதே பிரச்சனையா பார்க்குறாங்க. பிரச்சனையா பார்க்குற ஒரு சமூகத்துல நாம இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப நார்மலா எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, சில நேரங்கள்ல உண்மையிலே என்ன இதுக்குரிய தீர்வு காண முடியல அப்டின்னா, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை அப்டின்னா, எங்களால அடையாளம் கண்டுக்க முடியும் திடீர்னு. ஒரு காய்ச்சலோ, இல்ல தலைவலியோ, ஒரு வாமிட்டோ எங்களால உடல் வந்து காட்டிக் குடுத்துரும். ஆனா உள ரீதியா ஒரு பிரச்சனைய முகம் கொடுக்கிறப்போ, எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு உள ரீதியான பிரச்சனை இருக்குங்கிறத அவங்களால அடையாளப்படுத்த முடியல இல்லையா? அது எப்ப எந்த ஒரு இடத்துல நம்ம உண்மையிலேயே ஒரு கவுன்சிலர நாடணும், இல்லன்னா ஒரு சைக்காலஜிஸ்டோ, சைக்காட்டிஸ்ட்டோ நாட வேண்டும் அப்டிங்கிற ஒரு சூழ்நிலை எந்த இடத்துல நமக்கு வரும்? இது இது நான் நிறைய இடங்கள்ல பேச நினைச்ச ஒரு விஷயம். பொதுவா இப்போ காய்ச்சல் அப்படின்றதே ஒரு நோய் கிடையாது. காய்ச்சல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஒரு நோய் அறிகுறி அப்படின்னு. இப்போ கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் தாக்கும்போது உங்களுக்கு காய்ச்சல், தடிமன் அந்த மாரி அறிகுறி இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா? எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரஷனா இருக்குன்னு வார்த்தைகள நெறைய சொல்லுவாங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு உளவியல் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ்லயோ, டிப்ரஷன்லயோ அத நீங்க அதிகமா அந்த வார்த்தைய உணர்றீங்க அப்படின்னாலே,
உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உளவியல் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். பொதுவா நிறைய உளவியல் பிரச்சனைகள் உடனே கண்டு கொள்ள முடியாது. இன்னொன்னு தங்களாலே உணரவும் முடியாது. வெளியில இருந்து அப்பா அம்மா இல்ல உங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறத வந்து உணர்வாங்க. பொதுவா அத மாற்றம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னுவாங்க. அந்த மாற்றம் வந்து எந்த அளவு அவங்கள பாதிக்குது அப்படின்றது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சில விடயங்கள்ல ரொம்ப கஷ்டம். வெளியில இருந்து பார்க்கிறவங்க யாராவது இருந்தா ஏதோ ஒரு மாற்றத்தை நான் அவங்க கிட்ட பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க எந்த இடத்துல ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை பார்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஸ்டார்ட்ல வந்து நீங்க ஒரு தெரப்பி எடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் ரொம்ப அது அதிகபட்சமா ஆகினதுக்கு அப்புறம் வந்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். ஸ்டார்ட்லயே நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா ரொம்ப இலகுவா இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. கண்டிப்பா. இப்ப நார்மலி ஒருத்தங்கள நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைக்குள்ள போறப்போ, அவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய உச்சபட்சமான ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது, தற்கொலை பண்றதுக்குரிய முடிவு எடுக்கிறது. இப்ப ரீசென்ட்டா அதுலயும் அநேகமா வந்து பாத்தீங்கன்னா, சினிமா துறையா இருக்கலாம், இப்ப சீரியல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சி துறை, ஊடகத்துறை இந்த மாதிரியான துறைகள்ல அதிக அளவு தற்கொலைகள் ஒரு கட்டத்துல நாங்க வெளிநாடுகள்ல, இந்தியால தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இலங்கையிலேயே வந்து அந்த மாதிரியான தற்கொலைகள் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களே அப்படி நேத்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கிறப்போ உண்மையிலேயே அவ்வளவு வருத்தமா இருக்கு. உண்மையிலேயே அந்த இன்னும் எங்கள மென்டலி நாங்க வந்து பிரிப்பேர் பண்ணணும். ஒரு கவுன்சிலர் கட்டாயம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வைக்குது இல்லையா? ஒரு மனிதன் வந்து தற்கொலை பண்ண போறங்கிற ஒரு முடிவு எடுக்கிற கட்டத்துல உண்மையிலேயே அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இது. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ட்ட கேட்கணும் அப்படின்றது. ரொம்ப போல்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சின்ன பிரச்சனைக்காக சாக துணிற அளவுக்குரிய தைரியம் வந்து எப்படி வருது? ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு போறாங்க? குறிப்பா தற்கொலை எண்ணம் வந்து உடனே தற்கொலை முயற்சி செய்றவங்களோ, தற்கொலை பண்ணிக்கிறவங்களோ உடனே அவங்களுக்கு அந்த எண்ணம் வாரதில்ல. அது ஒரு நீண்ட நாளா அவங்கள வேறு வேறு விதமான காரணிகளால தாக்கம் அடைஞ்சுட்டே வருவாங்க. ஒண்ணு தன்னோட உளவியல் ரீதியான காரணம். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, தொடர்ந்து டிப்ரஷனா இருக்கிறது, இல்ல அதிக மனப்பதற்றத்தோட தொடர்ந்து இருந்துட்டு வர்றது, கவலை, பயம் இதுகள்லாம் தொடர்ந்து ஒரு கன்டினியூவா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அத தாண்டி வெளியில இருந்து வர சூழல் காரணங்கள், வெளியில இருந்து சமூகத்துல குடுக்கிற பிரச்சனைகள், சமூகத்துல இருந்து அவங்களுக்கு வார தாக்கங்கள், கணவனும் மனைவிக்கு இடையில வார பிரச்சனைகள், பணியிடங்கள்ல வார பிரச்சனைகள், இந்த மாதிரி வெளி சூழல்ல இருந்து வார காரணம். இன்னொன்னு நம்மளோட காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. நம்ம யோசிக்கிறதுல வார ரீசன்ஸ். நான் இருந்து என்ன செய்ய போறேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த பிரச்சனைய நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு சந்திச்சு கொண்டே இருக்கணும்? அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தொடர்ந்து யோசிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், 4 மாத காலங்கள் இப்படி யோசிச்சுட்டே வரும்போது, இந்த சிம்ப்டம்ஸ் 6 மாசமா தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 6வது மாசம் கிட்டத்தட்ட நெருங்கும்போது, அப்போதும் உடனே அந்த தற்கொலை முயற்சி அவங்களுக்கு வராது. ஏதோ ஒரு அந்த ஒரு நொடி அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். அந்த அந்த நொடியில அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த நொடிய தாங்கிக்க முடியாம உடனே எடுக்கிற முடிவு தான் தற்கொலை முயற்சி. அது ரொம்ப நாளா பிளான் பண்ணி யாரும் பண்றதில்ல. இத்தனை சிம்ப்டம்ஸ கடந்து 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 வருவாங்க. இத்தனையும் தாங்கி 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 வரும்போது, இப்ப கரப்பான் கரைச்சா கல்லும் கரையுன்ற மாதிரி, அது வந்து உடனே நீ தற்கொலை பண்ணிக்க அப்படின்னு மனசு சொல்லாது. நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான அந்த குழிய வந்து மனசு ரொம்ப நாளா அது தோண்டிக் கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கான லேசான ஒரு கிடைக்கும்போது ஈஸியா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ஒரு அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா அந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. இவங்க டக்குன்னு பயப்படுறவங்க, இவங்க டக்குன்னு பதட்டத்துக்கு உள்ளாகுறவங்க, இவங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல இருக்க பார்ட்னர், ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, அப்பா அம்மாவோ யாரோ அப்படி யாரையாவது அடையாளம் கண்டீங்கன்னா, முக்கியமா செய்ய வேண்டியது அவங்கள தனியா விடாம இருக்கிறது தான். ஏன்னா நிறைய பார்த்துருக்கீங்க. தனியா இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறது அதிகம். யாரும் சேர்ந்து இருக்கும்போது பண்ணிக்கிறது குறைவு. தனியா இருக்கும்போது வந்து மனசு அந்த ஒரு நொடியில எடுக்கிற முடிவு தான் அது. அது அந்த 6 மாச கால சிம்ப்டம்ஸ் அறிகுறிய கடந்து அந்த ஒரு நொடி வந்து அதுக்கு ஒரு தீர்வு மாரி அமைஞ்சிரும்.
கண்டிப்பா. பொதுவா பெண்கள் வந்து ஆண்கள விட ரொம்ப மன அளவுல பலமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பெண்கள் தற்கொலை பண்றது அதிகரித்துக் கொண்டு தான் போகுது. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. இலங்கையிலேயே அத எடுத்துக்கலாம். பல ஈவன் பாடசாலையில கூட அந்த மாரியான மாணவிகள் கூட அப்படியான எ அ தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, இப்ப இருக்கிற கட்டத்துல இப்ப நீங்க நெறைய ஒரு சில பேர் கவுன்சில் பண்ணியிருப்பீங்க. பொதுவா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அ மனப்பிறழ்வுகளோ, இந்த மன அழுத்தங்களோ வரதுக்குரிய காரணங்கள் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? இப்ப நான் ஏற்கனவே உங்கட்ட சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து சைவ மங்கையர் வித்தியாலயத்தில மாணவர்களுக்கான ஒரு உளவியல் ஆலோசகரா இருக்கேன். அதில வந்து குறிப்பா பெண்கள் பாடசாலை. அ அந்த பெண் பிள்ளைகள நான் அதிகமா சந்திக்கும்போது, அந்த பிள்ளைகள் மட்டும் இல்லாம நான் வெளியிலருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வருஷமா நான் இந்த துறைக்குள்ள இருக்கிறேன். நிறைய மாணவர்கள பார்த்துருக்கேன். கணவன், மனைவிகள் நிறைய மக்கள வித்தியாசமான துறையில, வித்தியாசமான வயது இடையில இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இதுல பொதுவா இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நான் அடையாளம் கண்டது வந்து, தன்னோட கர்ப்ப காலம் முடிவடைந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கான அந்த மனோ ஆரோக்கியம் கெட்டு போறது அதிகமா இருக்கு. ஏன் அப்டின்னா, அது போஸ்ட்பார்டம் டிப்ரஷன்னு நாங்க சொல்லுவோம். அது கர்ப்ப காலத்துக்கு பின்னரா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மன அழுத்தம். அது வந்து நிறைய இடங்கள்ல ட்ரீட் பண்ணப்படுது இல்ல. அது வந்து அதுக்கான ஒரு சிகிச்சை எடுக்கிறது இல்ல. இது போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் தான் அப்படின்னு அவங்க அடையாளம் காண்றதே இல்ல முக்கியமா. அப்படி அடையாளம் கண்டாலும் அதுக்கான எந்த உதவியும் வெளியில இருந்தோ, கணவர்கள்ட்ட இருந்தோ, குடும்பத்துக்கிட்ட இருந்தோ கிடைக்கிறது இல்ல. இப்போ கிட்டத்தட்ட அந்த பேபி ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிள்ளை பிறந்து ஒரு 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 கிழமைக்கு இடையில அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அந்த புதுசா ஒரு உயிர கையில வாங்கியிருப்பாங்க. நிறைய உடல் வலி, அவங்க நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கும். அத தாண்டி டோட்டலா அவங்களோட பாடி, ஹார்மோன்ஸ் எல்லாமே உடனே அவங்க பிரெக்னன்ட் ஆகும்போது நார்மல் அவங்களோட பாடி ரேஞ்ச்ல இருந்து அது எல்லாமே மாறும். அதே டெலிவரிக்கு அப்புறம் அது உடனே சடனா மாறுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாமே அவங்களால டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க முடியாம அந்த அந்த ஒரு தற்காலிக ஒரு மன அழுத்தம் வந்து அப்போ ஏற்படும். அத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 21 நாளைக்கு வந்து தொடர்ந்து கண்ணு முழிக்கணும். 2 ஹவருக்கு ஒருக்கா பபாவுக்கு ஃபீட் பண்ணணும். அத தாண்டி அவங்க நிறைய தூக்கம் முழிக்கிறது தான் முக்கியமான ரீசன். தூக்கம் முழிச்சு அவங்களோட உடம்பு பெயினோட இருக்கும்போது இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் ஸ்டார்ட் ஆகும். எல்லா பெண்களுக்கும் வரும். கண்டிப்பா பிள்ளை பேற்றுக்கு பின்னர் எல்லா பெண்களுக்கும் வரும். ஆனா நிறைய பேருக்கு வந்து அது சரியாகிறது கிடையாது. ஏன்னா, அது கணவர்கள்ட்ட இருந்தோ, இல்ல அவங்களோட குடும்பத்தார்கிட்ட இருந்து அவங்களுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்போ, அரவணைப்போ இல்லாம, அது சரியாகிறது இல்லாம, அது தொடர்ந்து போகும். தொடர்ந்து இருக்கும்போது, அது ஒரு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுதுன்னும்போது, அவங்களோட அந்த மன மாற்றம் வந்து தொடர்ந்து லைஃப் லாங் அவங்க மாறிட்டாங்க. இப்ப நிறைய பெண்கள் நீங்க நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்க மாறிட்டாங்க. அப்படின்னு நிறைய பேரு சொல்ல கேட்டிருப்போம். கண்டிப்பா அவங்க திருமணத்துக்கு பிறகு மாறல. பிள்ளை பேற்றுக்கு பின்னர் தான் மாறியிருக்காங்க. ஏன்னா, அவங்களோட அந்த அளவு அந்த ஹார்மோன் சேஞ்ச் அந்த அளவு அவங்களோட போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் வந்து ஒருத்தங்கள ரொம்ப அதிகமா பாதிக்கும். நிறைய பேர் நீங்க நிறைய நியூஸ்ல கேள்விப்படுறீங்க. பிள்ளைய அ ஸ் தன் தான் பெற்ற பிள்ளைகள அடிச்சவங்க இருக்காங்க. பச்சை பிள்ளைகள ம். அடிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடினவங்க இருக்காங்க. பிள்ளைய கொண்டு போயிட்டு எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டு இவங்க இருந்தவங்க இருக்கிறாங்க. தன்னோட இதனால தான் தன்னோட கணவர் பாசம் இல்லாம போயிட்டாரு. பிள்ளைனால தான் தன்னோட அழகு கெட்டு போச்சு. எனக்கு தூக்கம் இல்ல. அப்படின்ற ஒரு எண்ணம் பிள்ளை பேற்றுக்கு பின்னர் எல்லா பெண்களுக்கும் வரும். ஸோ அந்த எண்ணம் அவங்கள டோட்டலா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே நான் சொன்ன எல்லா விஷயமே ஒரே நாள்ல மாற்றம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது ஒரு பெரிய ரேஞ்ச் எட்டணும்னு அந்த அந்த ஒரு பெரிய இடத்துக்கு போய் உட்கார்றது வந்து பெரிய ஒரு மலை மாதிரி போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த அளவு அழுத்தத்தை ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் இந்த பெண்களோட ஆரோக்கியம் வந்து அந்த பிள்ளை பேற்றுக்கு பின்னர் அதிகமா பாதிக்கப்படும். அதிகமா பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த கணவர்கள்ட்ட ஆதரவு இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து அது தொடரக்கூடியதா இருக்கும். அது நீங்க அவங்கள சரியா ட்ரீட் பண்ணல அப்படின்னா, அதிகமா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த கோர்ட்டிசோல் ஹார்மோன்னு நாங்க சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அவங்களுக்கு வந்து வயிறு சுத்தி மட்டும்
நிறைய கொழுப்பு படிவுகள் வாரது, முகத்துல முடிகள் நிறைய முளைக்கிறது, நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, கோவப்படுவாங்க, முகமே மாறி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷனோட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹோமோன் அதிகரிக்கிறனால தான் ஒரு டெலிவரிக்கு பின்னர் அவங்களோட உடல் நிறை வந்து அதிகமா மாறுறது. உடல் நிறை வந்து அதிகமா இருக்குது, அவங்களோட ஷேப் மாறுறது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே பெண்கள அதிகமா பாதிக்கும். கணவர்களோட அரவணைப்பு இல்ல, ஆதரவு இல்லன்ற பட்சத்துல வந்து இத ட்ரீட் பண்ணவே முடியாம இருக்கும். ஒரு ஒரு பெண்ணுக்கு போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன் வருது, பெண்ணோட ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னா, அவங்க குடும்பத்தாரும், அவங்களோட கணவரும் அதற்கு முழு பொறுப்பாக கூடியவங்க. அவங்க தான் அதுக்கு மருந்தாகவும் கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க தான் அவங்கள சரி பண்ண முடியும். ஒரு தெரபிஸ்ட்டோ, ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ வெளிய இருந்து அவங்கள சரி பண்ண முடியறதுக்கு முன்னாடி கணவர்களோ, பெற்றோர்களோ தான் சரி பண்ணணும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இப்ப ம். வைத்தியசாலைகள்லாம் நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லுங்க. டெலிவரிக்கு பிறகு எப்படி தாய்ப்பால் ஊட்டணும், எப்படி பிள்ளைய பார்த்துக்கணும். இப்படி நெறைய அவங்கள தயார்படுத்துறதுக்குரிய வழிமுறைகள் இப்ப வளர்ந்திருக்கிற காரணத்தினால, இந்த மாரியான ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு வரக்கூடிய மன உளைச்சலுக்கு பற்றின அந்த தெளிவூட்டல் வந்து நார்மலா வைத்தியசாலைகள்ல நடக்குமா? கண்டிப்பா இருக்கு. ப்ரீநேட்டல் ஒரு கவுன்சிலிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ப்ரீநேட்டல்ன்னு சொல்றது வந்து டெலிவரிக்கு முன்னாடி பபா வயித்துல இருக்கும்போதே ஒரு கவுன்சிலிங் செஷன் செய்வாங்க. பபா பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க என்னென்ன சவால்கள சந்திக்க போறீங்க? எப்படி தயாராக போறீங்கன்றது ஒண்ணு. டெலிவரிக்கு அப்புறமும் உங்களோட இந்த காலநிலை எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்த நீங்க எப்படி கொண்டு போறீங்க? அப்படின்றதும் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு போஸ்ட்பார்ட்டம் டிப்ரஷன் வந்தாலும், நீங்க நம்ம சொல்ற மிட்வைஃப்ஸ் அவங்கள பார்த்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா, அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது என்ன சொல்ல வரேன், நம்ம மனுஷ மனம் இல்லையா? மனிதர்களோட மனம் அப்படின்றது ரொம்ப அபூர்வமானது. எத்தன சைக்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இல்ல ஒரு புதிய ஒரு அவதாரம் எடுத்து வந்தாலும், ஒருத்தங்க மனசளவுல பாதிக்கப்படுறதுக்கு ஒரு ஒரு சின்ன துளி போதும். அந்த அணு போதும் அப்படின்னு சொல்லுவோம். அணு சொல்லுவோம். அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்கள பெரிய அளவு பாதிக்கலாம். அது மாதிரி தான் என்னன்னு நம்ப அதற்கு முன்னாடி அதுக்கு தயாரா இருந்தாலும், கண்டிப்பா அதனால பாதிக்கப்படுவோம். என்ன இதுல 2 வித்தியாசம்ன்னா, அதிலிருந்து வெளியில சிலர் வந்து அந்த காலகட்டத்த கடந்து ரொம்ப குயிக்கா வெளியில வந்துருவாங்க. அத நார்மல் ஆக்கிருவாங்க. தன்னால முடியும்னு நம்பி ஒரு சாதாரண பெண்களா மாறிருவாங்க. சிலர் வந்து அதிலிருந்து வெளியில வர முடியாம அதுக்குள்ளே போன மாதிரி ரொம்ப ஒரு மன அழுத்தம் மிகுந்த ஒருவரா மாற ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு வந்து வெளியில இருந்து நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. அவங்களோட பொருளாதார சிக்கல், எத்தன பிள்ளைகள் சிலருக்கு ட்வின்ஸா இருந்தா அது இன்னும் கஷ்டம். வீட்ல சப்போர்ட் இல்ல. சில நேரம் கணவர்கள் இருக்க மாட்டாங்க. சில நேரம் வீட்ல அவங்கள பார்த்துக்கொள்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு காரணமா மாறலாம். இப்ப பெண்கள பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னீங்க. அ பிள்ளை பெறுக்கு பிறகு ம். இருக்கிற அந்த காலப்பகுதி டிப்ரஷனா இருக்கும் அதிகமா அப்படின்னு. அந்த மாரி ஆண்களுக்கு ஏதாவது ஒரு காலப்பகுதி இருக்கா? இந்த நேரத்துல கல்யாணத்துக்கு பிறகு, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அதிக மன உளைச்சல்கள அவங்க சந்திப்பாங்க. இல்ல ஆண்கள் பொதுவா ஆண்கள் இப்படிதான். மன உளைச்சல மனிதர்கள் எல்லா நேரமும் சந்திக்கிற காலங்கள் இருக்கு. பொதுவா இந்த பெண்களுக்கு மாதிரி அந்த சடன் சேஞ்சஸ் ஆண்களுக்கு அடிக்கடி வாரதில்லன்றதுனால, இப்படி ஒரு பெரிய அழுத்தத்த சந்திக்கிறது இல்ல. பொதுவா நான் சொன்ன மாரி இந்த காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ் உள்ளார்ந்த சிந்தனையும், வெளியில இருந்து வரக்கூடிய சூழ்நிலை காரணமான எல்லா விஷயங்களால ஆண்களும் மன அழுத்தத்த சந்திப்பாங்க. மனுஷங்க எல்லாருக்குமே மன ஆரோக்கியம் முக்கியம்ன்ற மாரி ஆண்கள், பெண்கள்னு வித்தியாசம் இல்ல. பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா பாதிக்கப்படும். சிறியவர்கள் கொஞ்சம் அதிகமா பாதிப்பாங்க. ஆண்கள் மன அழுத்தத்திலயோ, இல்ல மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுற வீதம் வந்து சிறுவர்களையும், பெண்களையும் விட குறைவு தான். ஓகே. அப்ப கண்டிப்பா நீங்க ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறதுனால, இப்ப கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள், இல்லன்னா அது திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இதுவரைக்கும் பேசியிருக்கீங்களா? ஓ! பேசியிருக்கோம். நிறைய ஓகே. பேசியிருக்கோம். நிறைய கிளையண்ட்ஸ நானும் பார்த்துருக்கிறேன். அது எல்லாமே அந்த ஒரு
ஈஸியா ட்ரீட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்ல தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஆனா அத பத்தி பேசாதனால அது பெரிய பிரச்சனையா வந்திருக்கும். குறிப்பா இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போறது, இல்ல கணவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறது, அடிக்கடி சண்டை வாரது. இப்ப கணவன் மனைவிக்கு இருக்கிற சாதாரண பிரச்சனைகள் வேற. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு நம்ம ஒரு டாபிக் பேசுவோம். டாக்ஸிக்கான ஒரு நஞ்சு உறவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேற. சாதாரணமா ஒரு சாதாரண கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைன்றது வந்து புரிதல் இல்ல. குறிப்பா மனைவி இத ஒண்ணு நினைப்பாங்க. கணவன் இத செய்யறதில்ல. முக்கியமா இப்ப மனைவிமார்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்றது. கணவன பார்த்த நாள் என்றைக்கு, கல்யாண நாள் என்றைக்கு, காதல சொன்ன நாள் என்றைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க. ஆண்களோட ஒரு சமூகத்தோட அவங்க இருக்கிறது, அவங்களோட தொழில் அதெல்லாம் சார்ந்து அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறதில்ல. பொதுவாவே இது ஆண்களோட குணம். இது பெண்களோட குணம். குறிப்பா இது மனைவிகளோட குணம். அது கணவர்களோட குணம். ஆனா மனைவிகள் வந்து இத அதிகமா எதிர்பார்ப்பு அங்கன அந்த உறவுல அதிகமா இருக்கும். எதிர்பார்க்கிறத விட கொஞ்சம் குறைவா அவங்க தந்தாலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணம் தான் இங்க பல மனைவிமார்கள்ட்ட இருக்கிறது. அதுதான் இங்க பெரிய அளவு பிரச்சனையா மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இருக்கிறது. நான் இத பத்தியெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு கணவர்கள் கேட்பாங்க. இத பத்தி யோசிச்சாதான் என்ன அப்படின்னு மனைவி கேட்பாங்க. இந்த 2 கேள்விக்கு இடையில அந்த ஒரு கன்ஃபியூஷன் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் அந்த சாதாரண கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வேற. அவங்கள அடக்கி ஆள்றது, துன்புறுத்துறது, அவங்க தன்னை தவிர வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது, அவங்கள அதிகமா சந்தேகப்படுறது, அவங்கள தாக்குறது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு அடிமைத்தனமான ஒரு உறவா வச்சிருக்கிறது வந்து அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அது இல்லாம தனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கும்போதே இன்னொருத்தரோட தொடர்புல இருக்கிறது, இது எல்லாமே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள வரும். இது ஒரு வேற விதமான ஒரு கணவன் மனைவி பிரச்சனை. சாதாரண கணவன் மனைவி பிரச்சனைன்னு 2 விதமா இருக்கு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்திருந்தீங்க. பாடசாலை மாணவர்கள்ல இருந்து ஆண்கள், பெண்கள், திருமணம், அதுக்கப்புறம் டெலிவரி அப்படின்னு கடைசி வரைக்கும் மன உளைச்சல்கள் எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு வாழ்க்கையில. ஆனா அதுக்கு எங்களை நாங்க தயார்படுத்திக்கணும். அப்படி ஏதாவது உங்களுக்கு உள ரீதியான பிரச்சனைகள் இருந்தா இவங்கள மாதிரி ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை பாருங்க அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துல வந்திருக்கிறோம். நன்றி கலைவாணி. பல விஷயங்கள் இன்றைய தினம் பகிர்ந்திருந்தீங்க. ஆதவன் தொலைக்காட்சிக்கு வருகை தந்து இப்படி நிறைய விடயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. இன்னும் உங்களோட துறையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க சொல்றோம். Thank you.